கிரிக்ஸிப் பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2025ல சிஎஸ்கே யூஸ் பண்ண போற 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேச போறோம். இந்தியா விஸ் ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் மேட்ச் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ரிவ்யூ எல்லாமே வரும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெவான் கான்வே 2023 சீசன்ல ரொம்ப நல்லா ஆடினாரு. அதுக்காகவே மறுபடியும் அவரை கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல டெவான் கான்வேயோட ஃபார்ம் வந்து ரொம்ப போரா தான் இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ இப்ப நடக்க போற அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல கூட அவர் வந்து எனக்கு வரலங்க, எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா வாங்கியிருக்காரு. எஸ், இவர் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பா அவரோட ஃபார்ம் திரும்பி வர்றதுதான் நியூசிலாந்துக்கும் நல்லது, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எஸ், நான் இடையில நிறைய சீரீஸ் இருக்கு, சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு, இதெல்லாம் விளையாண்டுட்டு தான் அவர் வருவாரு. பட் ஸ்டில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓபனரா இருப்பார் ருத்ராஜ் ஐக்வாட்டோட அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பிகாஸ் அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அண்ட் ரொம்ப நல்லா கேபபிளான ஒரு பிளேயர், நல்லா கான்ஸ்டன்டா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பிளேயருக்கும். அதை வந்து இவர் ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு. டெவான் கான்வே தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஓபனிங்ல இருப்பாரு. இன்கேஸ் அவருக்கு ஓபனிங் ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஃபியூ மேட்சஸ் ஃபெயில் ஆகுறாரு அப்படிங்கிற பட்சத்துல மேபி அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவை பேக்கப்பா வச்சுப்பாங்க. சோ அவரை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எனிவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்க போறது டெவான் கான்வே. அவர் ஒரு ஃபாரின் பிளேயரா இருப்பாரு. அடுத்தபடியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதே நேரத்துல மிடில் ஆர்டர்ல நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தேவை. அதுக்கு வந்து நம்மளோட சாம் கரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் எடுத்துப்பாரு. சாம் கரன் அதாவது சுட்டி குழந்தை பாத்தீங்க அப்படின்னா IPL உண்மையிலுமே சூப்பரான ஒரு பிளேயர் தாங்க. சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் பஞ்சாபுக்கு போயிட்டு அவர் மேல நிறைய காசு போட்டு அவரை பிரஷர் ஆக்கினாங்க, கேப்டன்சி ஆப்ஷன் கொடுத்தாங்க. திடீர்னு பேட்டிங் ஏதாவது ஒரு ஆர்டர்ல இறங்குவாரு, ஓப்பனிங் இறங்குவாரு, 1 டவுன் இறங்குவாரு, திடீர்னு கீழே 7th டவுன் இறங்குவாரு. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருந்துச்சு. இவன் தான் அந்த கேப்டன்சி பிரஷரும் சொல்லலாம். ஏன்னா அவர் அப்படியே கான்ஸ்டன்டா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனலுக்காக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர். IPL வந்து போர் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல்லே வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ஒரு சின்ன இன்ஜுரி கன்சர்னால அவர் பெருசா விளையாடுறதும் இல்ல. இப்போ மறுபடியும் அவர் வந்து IPL தான் அவரோட அந்த கம்பேக்கை கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இடையில நடக்க போற சாம்பியன்ஸ் டிராஃபிலே அவரோட நேமை இங்கிலாந்து வந்து இப்ப கொடுக்கல. சோ ஆப்வியஸ்லி வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸா இந்த IPL இருக்க போது. அது அவரோட ஹோம் டீமுக்கே திருப்பி வர்றாரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஈவன் தோ அதை தாண்டி மிடில் ஆர்டர்ல பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வேற, அட் த சேம் டைம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். சோ சிஎஸ்கேக்கு அந்த வேரியேஷன் கண்டிப்பா கொடுப்பாரு. சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ஸ்ல கட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போடுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சேப்பாக்லயும் விளையாடி இன்டர்நேஷனல் லெவல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்ல களம் காண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிரவுட் சப்போர்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் கேபபிளான ஒரு பிளேயர் தான். கண்டிப்பா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. இன்கேஸ் அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்ல வேற ஏதாவது யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜேமி ஓவர்டன் அவருக்கு பேக்கப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம் கரன் தான். சாம் கரன் தான் ரெண்டாவது பிளேயரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தபடியா மூணாவதா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி வந்து ஆப்கான் ஸ்பின்னர் நூர் அகமது. நூர் அகமது பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சூப்பரான பிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்ததுக்கு ஒர்த்தான ஒரு பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சேப்பாக்கு எந்த மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். சோ ஸ்ட்ரைட்டாவே எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது வந்து சேப்பாக் கிரவுண்ட்ல ஆட வச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வெட்டீரியன் ஸ்பின்னர்ஸ் அங்க ஆல்ரெடி பிளேயிங் லெவல்ல அவங்களோட பிளேஸஸ் சீல் பண்ணிட்டாங்க, லைக் ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின். அதுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும், அதே நேரத்தில் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸா ஒன்னு போடணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது கண்டிப்பா செட் ஆவாரு. நூர் அகமது ஜிடி மாதிரி பிச்சர்ஸ்லயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு வர்றாரு. அப்படிங்கிறப்போ சேப்பாக் மாதிரி பிச்சர்ஸ்லாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஏதுவான ஒரு பிச் அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் அவரை சுத்தி தான் ஏதோ சம்திங் பிளான் பண்றாங்க. இந்த ஸ்பின் ட்ரியோ தான் வந்து ஒரு முன்னெடுத்துட்டு போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நூர் அகமது ஸ்ட்ரைட்டாவே பிளேயிங் லெவல்ல ஆடுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவுட் சைடு சேப்பாக் போறப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிளேசஸ் மாத்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வேற ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா உள்ள எடுத்துட்டு வருவாங்க, இல்ல கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடுறதுக்கு இந்த பிச்சில் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிளேயரை வந்து மாத்திக்குவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த சேப்பாக் மேட்சஸ் எல்லாத்துலயுமே நூர் அகமது இருப்பாரு. அப்படிங்கிறதுனால நூர் அகமது தான் நான் அந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் வந்து வைப்பேன். நூர் அகமது தான் தேர்ட் ஃபாரின் பிளேயர் சேப்பாக்ல அண்ட் சிஎஸ்கே ஆட போற பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி வேற யாராவது அவுட் சைட் சேப்பாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி போறப்போ ஒரு ஜாமி ஓவர்டனோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரையாவது எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, ஃபோர்த்தா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதிரானா அவரோட இடத்த சீல் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவரை வந்து ரீடைன்லாம் பண்ணாங்க அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் டைம்ஸ் அவரோட ஃபார்ம் பத்தி நம்ம கொஞ்சம் பேசிதான் ஆகணும். ஏன்னா நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல அவரை பெருசா பார்த்திருக்கவே முடியாது. தலைவனுக்கு ஒரு குட்டி
குட்டி குட்டி குட்டி இன்ஜுரி. பட் அதுக்கப்புறமா அந்த பையன் வந்துட்டான். பட் ஸ்டில் அந்த பையன் சேப்பாக் மாதிரி சிஎஸ்கே மாதிரி இந்த ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல தான் அவன் நல்லா ஆடுறான். வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறாரு. பட் அந்த ஒரு பத்திரானாங்கிற மேல வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவர் பீட் பண்ணவே மாட்டேங்கிறாருங்கிறது தான் உண்மை. பட் இங்க வர்றப்ப இந்த தோனி மேஜிக் அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட்டும் அவரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சென்னை கிரௌடு அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுது அவரை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ரொம்ப நல்லா ஆடிட்டு போயிடுறாரு. அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல பதிரானாவை தான் வைப்பாங்க. ஈவன் தோ பதிரானாவை தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கை லீட் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கட்டர்ஸ் போடுவாரு, யார்க்கர்ஸ் டெலிவர் பண்ணுவாரு, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா ஃபியூ இயர்ஸா அவரை வந்து க்ரூம் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. ஈவன் தோ ஒரு சில டைம்ல அவரை நம்பி தான் சிஎஸ்கேவே இருக்கிற மாதிரி ஆகுது ஃபாஸ்ட் பவுலிங்ல அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி அவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்துதான் ஆகணும். நல்லாவும் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு பர்சனலி தோணுது. பிகாஸ் அவருக்கு அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட செட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, சோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான். அதாவது டெவான் கான்வே, சாம் கரன், நூர் அகமது, அதுக்கு அடுத்தபடியா பத்திரானா. இந்த 4 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 4 ஃபாரினர்ஸா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ இவங்க இதுல யாராவது நல்லா பண்ணல இல்ல வேற வேற பிக்சர்ஸுக்கு ஆட்கள் வேற மாதிரி தேவை அப்படிங்கிறப்போ ஜாமி ஓவர்டன் மாதிரி, நேத்தன் எல்லிஸ் மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா வந்து வச்சுப்பாங்க எப்பவுமே. அண்ட் அவங்களையும் நல்லா யூஸ் பண்ணணும் தான் என்னோட கருத்தா இருக்கு. பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல ஜாமி ஓவர்டனோட அந்த ஃபார்ம் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. சோ அவர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எடுத்துட்டு வந்து விளையாட விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரையெல்லாம் பெருசா பாத்துருக்க மாட்டாங்க நிறைய பிளேயர்ஸ். சோ இப்ப சாம் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பாத்துருப்பாங்க, ஜாமி மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பாத்துருக்க மாட்டாங்கிறப்போ ஒரு சர்ப்ரைஸ் காலா அது இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நேதன் எல்லிஸ் இஸ் an underrated பிளேயருங்க. நீ சிஎஸ்கேல எடுத்ததுனால அவர் அண்டர்ரேட்டட்லாம் சொல்லாத அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. நேதன் எல்லிஸ் உண்மையிலுமே ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர். ஏன்னா நிறைய ஆஸ்திரேலியால அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நேதன் எல்லிஸை பயங்கரமா அவங்களால யூஸ் பண்ண முடியல. பட் T20 கிரிக்கெட் அப்படின்னு வர்றப்போ அவர் வந்து பெர்ஃபெக்ட்டான பிக்கா தான் இருக்கிறாரு. எப்பவுமே நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடுறாரு. அதுவே ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரா இருந்துட்டு நீங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனலே நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ. சோ பேட்டிங்கும் இப்ப ரீசெண்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு சில கிளிப் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா ஆடினாரு. அண்ட் நிறைய பிரான்சைஸ் லீடு கூட பண்றாரு கேப்டனா. அதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஜாமி ஓவர்டன், நேதன் எல்லிஸ் ஒரு செம்ம பேக்கப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சச்சின் ரவீந்திராவும் அதே மாதிரி தான். சோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து இந்த என்னோட ஒப்பீனியன் பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் another choices லைக் இல்ல ப்ரோ இந்த 4 பேர் தான் ஆனா நல்லா இருக்கும், இந்த 4 பேர்ல இந்த 2 பேரை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜி மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.